அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முகலாயர்கள் டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 கிளாஸாக கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய பாடம் அப்படின்னு சொல்லலாம். முகலாயர்கள் பாடம் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, புத்தகத்தில் 7th செகண்ட் டேர்ம்லேயும் 11th புத்தகத்துலேயும் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த நோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த பாடத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு படம் பார்த்த அல்லது ஒரு கதை கேட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாடம் அப்படிங்கிறது இந்த முகலாயர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 1526 வந்தாங்கப்பா. அதாவது நம்ம இதுக்கு முன்னால் டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம். டெல்லி சுல்தான்களில் கடைசி அரசர் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முகலாய சாம்ராஜ்யத்தை பாபர் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் நிறுவியிருப்பார். சரி, முகலாய பேரரசு நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டால் பாபர். ஓகேவா? 1526 முதல் பானிபட் போர், அதாவது பானிபட் அப்படிங்கிற இடத்துல போர் நடந்திருக்கும். அந்த பேர்லேயே இருக்கும். முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகலாய பேரரசு இந்தியாவில் நிறுவப்பட்டிருக்கும். முகலாய பேரரசு பொறுத்த வரைக்கும் 1526 1857 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக முகலாய பேரரசில் ஒரு 5-6 பேரரசர்கள் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க, அதாவது 1707 அவுரங்கசீப் இறந்து போவார். அவருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முகலாய அரசர்கள் இருந்தாங்க, பட் பெயரளவுக்கு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இந்த முகலாயர்களில் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த படத்தில் இருக்கு இல்லையா, இந்த 6 பேரை தான் நம்ம பார்க்க போகிறோம். 6 பேர் ப்ளஸ் 1 ஷெர்ஷா அப்படிங்கிற ஒரு நபர், 7 பேரை நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நபர் யார் அப்படின்னு கேட்டால், அதாவது முகலாய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அடித்தளத்தை கொடுத்தவர் பாபர். பாபர் பொறுத்த வரைக்கும் 1526 1530 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். பாபருக்கு அடுத்து ஹிமாயூன் வாரார். ஹிமாயூன் பொறுத்த வரைக்கும் 1530 40 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். திரும்ப ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிருப்பார். அடுத்து திரும்ப 1555 56 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அடுத்ததாக அக்பர் 1556 1605 வரைக்கும். அடுத்ததாக ஜஹாங்கீர் 1605 1627 வரைக்கும். அடுத்ததாக ஷாஜஹான், அடுத்ததாக அவுரங்கசீப். சரியா? இந்த 6 அரசர்களும் இதில் இடையில பார்த்திங்கன்னா ஹிமாயூன் பீரியடில் தப்பிச்சு ஓட்டார் இல்லையா, ஹிமாயூன் பீரியடில் ஷெர்ஷா சூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருப்பார். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல இந்த 6 அரசர்களை மைண்டில் ஏற்றிக்கோங்க. பாபர், ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். பாக்ஷா அப்படிங்கிறது BHAJSA, பாட்ஷா. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆர்டர் படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பாபரை பார்க்க போகிறோம். சரியா? ஹீரோ பாபர். பாபர் பொறுத்த வரைக்கும் பாபரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டால் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். ஸோ காதலர் தினத்தில் பாபர் பிறந்திருக்கிறார். 1483 பிப்ரவரி 14. இவரை பொறுத்த வரைக்கும் அப்பா வழியில் தைமூரோட கொள்ளு பேரன். பாருங்கள், தைமூர் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அரசன். தைமூர் அவங்களோட கொள்ளு பேரன், அவங்களோட வம்சாவளி. அம்மா வழியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட தாத்தா தாஸ்கண்டை ஆட்சி செய்த யூனுஸ்கான். இது யூனுஸ்கான் யார் அப்படின்னா செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசு அப்படிங்கிறாங்க. அதாவது செங்கிஸ்கானோட வாரிசு. பாருங்கள், அப்பா வழியில் தைமூரோட வாரிசான், அம்மா வழியில் செங்கிஸ்கானோட வாரிசான். 2 பேருமே ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு அரசர்கள். சரியா? அப்போ அவங்க வழியில் வந்தால் பாபரும் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு பகுதியை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆக்சுவலாக இது 11th ஒரு மாதிரி இருக்கும், 7th ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இதில் 11 வயதுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு இதில் 12 வயதுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷனில் எது இருக்கோ அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஆனால் அங்கே பரம்பரை சொத்தாக இந்த ஃபர்கானா வாங்கினார். இன்னொரு இடம் சாமர்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பகுதி வாங்குறாரு. ஆனால் அங்கே உஸ்பெக்குகள்
உஸ்பெக்குகள் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஆளுமைகள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபரை துரத்தி அடிக்கிறாங்க. ஏன்னா பாபருக்கு அப்போ வந்து அங்கே அந்தளவுக்கு வந்து ஆளுமை வந்து கிடையாது, குட்டி பையன் பாபர். சரியா, 10 ஆண்டு கழித்து காபூலில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். காபூலில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார், ஓகே தான். ஆனால் பாபருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டால் இந்துஸ்தானம், நம்ம இந்தியா மேலே ஆசை. சரியா, ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பாபர் வந்து காபூலில் வந்து இருக்கிறப்ப தைமூரோட இந்திய படையெடுப்போட நிகழ்வோட நினைவுகளாக தூண்டப்படுறாரு. தைமூர் வந்து இந்தியா மேலே படையெடுத்து நிறையா செல்வங்களை வந்து கொள்ளையடிச்சு போனார். அதை நினச்சி பார்க்குறாரு, நம்மளும் இந்த மாதிரி வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம பேசாமல் நம்ம வந்து இந்தியா நோக்கி போகலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா, அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1505 ஃபஸ்ட்டு டைமாக இந்தியா நோக்கிய முதற் படையெடுப்பு வந்து மேற்கொள்கிறாரு. 1519 1524 வரைக்கும் ஃபேரா, சியால்கட், லாகூர் இந்த பகுதிகளெல்லாம் வந்து படையெடுத்து தக்க வச்சுக்கிறாரு. இந்த லாகூர் அப்படிங்கிறது பஞ்சாப் வரைக்கும். சரியா, அதுக்கு மேலே வந்து தாண்டி வந்து வரமாட்டார், பஞ்சாபோட வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இவர் ஏற்கனவே இந்துஸ்தானம் மேலே நம்ம இந்தியா மேலே ஒரு ஆசை இருக்குது. இப்போ இங்கே சுல்தானோட ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது லோடி சுல்தான் ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்ராஹிம் லோடியை பிடிக்காத சில பேர் யார் யார் அப்படின்னு கேட்டால் தௌலத் கான் லோடியோட மகன் திலாவர் கானும் ஆலம் கான் அப்படிங்கிற இன்னொரு நபரும் லோடி வம்சத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக நம்ம பாபரை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு சில இடத்துல தூதுக்குழுன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல கடிதம் எழுதியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டேரெக்டாக பாபர் வந்து சந்திக்கிறாங்க. பாபர் வந்து சந்தித்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இப்ராஹிம் லோடிய நம்ம சுல்தான் பதவியிலேருந்து தூக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஹெல்ப் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாபர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் பின்னால் இவருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா நம்ம போர் செஞ்சு அந்த பகுதியை கைப்பற்றினோம் அப்படின்னு தான் நினைப்பார். இதுவே பின்னால் இவங்க சண்டைக்கு வருவாங்க, அதையும் தோற்கடிச்சிருவார். சரியா, ரைட். இப்போ வந்து பாபர் வந்து படையெடுத்து வாரார் எங்கே அப்படின்னு கேட்டால் பானிபட். அதாவது 1526 ஏப்ரல் 21 இதான்ப்பா தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். 1526 ஏப்ரல் 21 இந்த நாளில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில வந்து பானிபட் அப்படிங்கிற இடத்துல முதல் பானிபட் போர் வந்து நடக்குது. ஆக்சுவலாக இப்ராஹிம் லோடி பயப்படல. என்ன அப்படின்னா நம்மள்ட்ட தான் 1 லட்சத்துக்கு மேலே படை வீரர்கள் இருக்காங்க, பாபர் வந்து ஜுஜிபி ஒரு 10,000 படை வீரர்களை வச்சு தான் வந்து வராரு. சரியா, ஸோ நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இப்ராஹிம் லோடி மமதையில் வந்து இருந்தார். ஆனால் பாபர் வந்து சின்ன படையை வச்சுக்கிட்டு எப்படி போர் வியூகம் வகுத்தா நம்ம இவங்களை அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தார். இந்த போரில் இப்ராஹிம் லோடி நினச்சி கூட பார்க்கல, பாபர் வின் பண்ணிட்டார். ஏப்ரல் 21 இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டார். சரியா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பீரங்கி படை, திறமையான பீரங்கி படை. அதாவது ஸ்டார்டிங்கில் இவருக்கு பீரங்கி படை கிடச்சிருக்காது, பின்னால் தான் பீரங்கி படை கிடச்சிருக்கும். ஸோ பாபர் வந்து பீரங்கி படையை திறமையாக வந்து செயல்படுத்துறதுனால இந்த போரில் வின் பண்ணிட்டார். பாருங்கள், ஒரு பெரிய சுல்தானை ஒரு சின்ன ஒரு படையை வச்சு யார் வீழ்த்துறாங்க அப்படின்னா பாபர் வந்து வீழ்த்துறாரு. வீழ்த்தி டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிட்டார். ஓகேவா, இப்போ பானிபட் போர் இவரோட காலத்தில் மிக முக்கியமான போர், முகலாய சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளமிட்ட ஒரு போர் பானிபட் போர், முதல் பானிபட் போர். இவர் அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நிறையா போர்கள் வந்து மேற்கொள்கிறாரு. அதில் மிக முக்கியமான ஒரு 3 போர்கள் என்னென்ன போர் அப்படின்னு கேட்டால் கான்வா போர் அல்லது கன்வா போர். கன்வா போர் 1527 ராணா சங்காவுக்கு எதிராக வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதே மாதிரி இந்த போரில் இந்த 3 போர்லையுமே வின் பண்ணவர் பாபர் தான். சந்தேரி போர் 1528 மேதினி ராய்க்கு எதிராக வந்து ஏற்படுத்தியிருப்பார். காக்ரா போர் 1529 முகமது லோடிக்கு எதிராக வந்து இருந்திருப்பார். சரி, இந்த 3 போரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். சரியா, 1527 28 29 அப்படியே தொடர்ச்சியாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கன்வா போர். கன்வா போர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் 1527 அப்படின்னு சொல்லிட்டு மேவாரில் ராஜபுத்திர அரசர், அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ராணா சங்கா. மேவாரோட அரசனும் ராஜஸ்தான் மாலவம் பகுதியில் ஆட்சி செஞ்ச சித்தூரோட ராணா சங்காவோட கான்வா அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் வந்து நடக்குது. ராணா சங்காவுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டால் முகமது லோடி. இந்த முகமது லோடி யார் அப்படின்னு கேட்டால் இப்ராஹிம் லோடி இருக்கார் இல்லையா, லாஸ்ட் சுல்தான், இப்ராஹிம் லோடியோட சகோதரர். தன்னோட அண்ணனை வந்து தோற்கடிச்சிட்டான்ல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் பாபரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராணா சங்காவோட ஹெல்ப் பண்ணுறாரு. இப்ராஹிம் லோடி அடுத்து இப்ராஹிம் லோடியோட சகோதரர் முகமது லோடி அடுத்து ஹசன்கான். ஹசன்கான் யார் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து மேவாட் அப்படிங்கிற ஒரு பகுதி அதோட அரசர். இந்த 2 பேரும் ராணா சங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த போரில் பாபர் திறமையாக செயல்படுறதுனால இந்த போரில் வின் பண்ணிட்டார்.
ஸோ இந்த போரில் வின் பண்ணதுனால இவருக்கு குவாலியர் கோட்டை கிடச்சிருச்சு, தோல்பூர் கோட்டை கிடச்சிருச்சு. சரியா? ஸோ 2 கோட்டைகள் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, கான்வா போர் ஃபினிஷ். அடுத்து சந்தேரி போர். சந்தேரி போர் பொறுத்த வரைக்கும் சந்தேரியோட அரசர் மேதினி ராயோட சண்டை, அதில் சந்தேரியை கைப்பற்றிட்டார் 1528. அடுத்து காக்ரா போர். காக்ரா போர் பொறுத்த வரைக்கும் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட கடைசி போர் அப்படின்னு சொல்கிறாங்க காக்ரா போரை. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் பாபர் வந்து இறந்து போவார், 1530 இறந்து போவார். சரியா? முகமது லோடி பார்த்தோம், இப்ராஹிம் லோடியோட சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு. முகமது லோடியும் சுல்தான் நஸ்ரத் ஷாவும் பாபருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சதி செய்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச பாபர் காக்ரா மேலே படையெடுத்து போகிறாரு, அதாவது காக்ரா போர் வந்து நடத்துகிறாரு. இந்த போரில் வழக்கம் போல் பாபர் வந்து வின் பண்ணிடுறாரு. சரியா? அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், பாபர் 1530 ஆக்ராவிலேருந்து லாகூர் போகிறப்ப காலமாயிட்டார், அதாவது இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட இறப்பை பற்றின ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பாபருக்கு ஒரு பாசமான மூத்த மகன் ஹிமாயூன் வந்து இருக்காப்புல. இந்த ஹிமாயூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீராத நோயினால் படுத்துக்கிறாப்புல. இந்த தீராத நோயில் படுத்துக்கிறதுனால நிறையா மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க, பட் யாரும் குணப்படுத்த முடியல. அப்போ ஒரு சில முஸ்லீம் துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, முஸ்லீம் சாமியார்கள். சரியா? அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளுக்கு இணையான ஒரு பொருளை அல்லது அவருக்கு இணையான ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குணமாகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாபர் வந்து என்ன பண்ணுவாருமா, தன்னோட மகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னோட மகன் குணமானா என்னோடய உயிரையே நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நோன்பிருந்து இறந்து போவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து வந்தார்கள் என்றால் புத்தகம், அப்புறம் வந்து பாபர் சீரீஸ்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், பாபரோட கல்லறை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் காபூலில் வந்து இருக்குது. ஸோ தன்னோட பாசத்திற்குரிய மகனுக்காக தன்னோட உயிரையே கொடுத்துக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகேவா? இது நம்ம புத்தகத்திலே இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து பாபரை பற்றின விஷயங்கள். பாபர் பொறுத்த வரைக்கும் பாரசீக அராபிய மொழிகளில் புலமை மிக்கவராக வந்து இருந்திருக்கிறார். பாபரோட சுயசரிதை அப்போ எழுதியிருக்கிறார், கைப்படையில் இருக்கிறார், துசுக் இ பாபரி. சரியா? துசுக் இ பாபரி. பாபர் நாமா அப்படிங்கிற பேரில் பெர்ஷிய மொழியில் அப்துல் ரஹீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்த்துக்கிறார். துசுக் இ பாபரினாலும் பாபர் நாமாலும் ஒன்று தான். ஆனால் பாபர் நாமாங்கிற பேரில் யார் மொழிபெயர்த்தா அப்படின்னு கேட்டால் அப்துல் ரஹீம் வந்து மொழிபெயர்த்துக்கிறாங்க. பாபரோட சரிதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற விலங்குகள், செடி, கனி, மலர் குறித்தும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா பதிவு வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் இறந்து போகிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதோட மூத்த மகனான ஹிமாயூனை வாரிசாக நியமனம் பண்ணியிருக்கிறாரு. நிறையா மனைவிகள் இருப்பாங்க, நிறையா மகன்கள் இருப்பாங்க. அதில் தன்னோட பாசத்திற்குரிய மகனான ஹிமாயூனை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் வாரிசாக நியமனம் பண்ணிட்டார். ஓகே, இதோட பாபரோட சாப்டர் வந்து முடிஞ்சு. பாபர் சாப்டரில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் பானிபட் போர், கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். சரியா? அடுத்து கல்லறை எங்கே இருக்குது, முடிஞ்சு, ஃபினிஷ். அடுத்து யார் வராங்க அப்படின்னு கேட்டால் ஹிமாயூன் வராரு. அதாவது அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா 16 அடி பாயணும். ஆனால் அப்பாவை மாதிரி இந்த ஹிமாயூன் இல்லை. பாருங்கள், ஹிமாயூனை பொறுத்த வரைக்கும் 1530 1940 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அடுத்து 1555 56 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஹிமாயூன் பொறுத்த வரைக்கும் பண்பாடு, கல்வி அறிவு மிக்க ஒரு நபர் தான். ஹிமாயூன் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 சிக்கல்கள் இவருக்கு வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று பலவீனமான பொருளாதார முறை, இன்னொன்று ஆப்கானியர்கள், கொள்ளையடிக்கிற ஆப்கானியர்கள், இவங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், இவரோட சகோதரர்கள், இப்போ பாபர் இறந்து போனார் இல்லையா, இறந்து போகிறப்ப சொல்லிகிட்டே இறந்து போயிருக்காரு. என்ன அப்படின்ட்டா, உன்னோட சகோதரர்களை நீ எக்காரணத்து கொண்டும் கொலை பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த வாரிசு உரிமைக்காக, அரசு உரிமைக்காக கொலை பண்ணுவாங்க, அண்ணன் தம்பிகளை கொலை பண்ணுவாங்க, அந்த விஷயம் மட்டும் நீ பண்ணிடக்கூடாது, நீ உன் தம்பிகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ ஹிமாயூனோட சகோதரர்கள் யார் யாருன்னு கேட்டால் கம்ரானு, ஹிண்டாலு, அஸ்காரி. இந்த 3 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணுவான். சரியா? ஆனாலும் ஹிமாயூன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அப்பா சொல்லிட்டாரு, ஸோ நம்ம வெள்ளக்குடி தான், சமாதானம் பண்ணிடுவோம், சமாதானம் பண்ணிகிட்டே கொண்டு போவார். ஓகே, ஹிமாயூன் அரச பதவி ஏற்ற உடனேயும் தந்தை சொன்ன மாதிரியே நிறையா பகுதியில் பிரித்து கொடுத்துருவார். தம்பிகளாக இருந்தால் உனக்கு பகுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே பிரித்து கொடுத்துருவாரு, கம்ரானு, ஹிண்டாலு, அஸ்காரி. ஆனால் இந்த பையங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த பகுதியெலாம் வேணாம், எனக்கு கோட்டை தான் வேணும், டெல்லி தான் வந்து வேணும், அப்படி வந்து வராங்க. சரியா? பாருங்கள், இந்த சகோதரர்களுக்கு எங்கே இருந்துச்சு ஆசை, டெல்லி மேலே வந்து ஆசை இருக்குது. கம்ரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்ரானுக்கு ஒரு பகுதி வந்து கொடுத்தாச்சு, அந்த பகுதியை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு பகுதி பஞ்சாப் வரைக்கும் அவரோட அதிகாரத்தை நீட்டிக்கிறாரு.
சரி நீட்டிச்சிட்டு போ, என்ன பண்ணுறது, தம்பியாக போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுருவார். யார், ஹுமாயூனும் விட்டுருவார். இந்த காலகட்டத்தில் பகதூர் ஷாவோட ஹுமாயூனுக்கு மோதல் வந்து ஏற்படும். என்ன அப்படின்னு கேட்டால், குஜராத்தோட அரசர் பகதூர் ஷா. இந்த பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ராஜஸ்தானை கைப்பற்றாரு. பஞ்சாபுக்கு அடுத்து ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, ராஜஸ்தானை கைப்பற்றாரு. கைப்பற்றி அங்கே முகலாயர்களுக்கு எதிரானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அடைக்கலம் கொடுத்து தூண்டி விடுறாரு, நம்ம முகலாயர்கள் வந்து எப்படியாவது அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயம் ஹுமாயூனுக்கு போகுது. ஸோ பகதூர் ஷாவை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூன் வந்து படையெடுத்து போகிறாரு. போகிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், குஜராத்தையும் மாலவத்தையும், அதாவது பகதூர் ஷா மேலே வந்து படையெடுத்து போகிறாரு. அதில் வின் பண்ணிட்டார். குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றிட்டார். கைப்பற்றி அவரே வச்சுக்கல, தன்னோட தம்பியான அஸ்காரியோட பொறுப்பில் இருந்தால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். எவ்வளோ ஒரு நல்ல மனசு, சரியா? ஆனால் இந்த அஸ்காரி என்ன ஒன்று தெரியுமா, குஜராத் மக்கள் வந்து கலகம் வந்து நிறையா வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் திறம்பட அவரால் வந்து அதாவது கொண்டு போக முடியாது. அதனால் இவர் திரும்பவும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், ஆக்ரா போகிறதுக்கு வந்து யோசிச்சிருவார். இப்போ இந்த விஷயம் யாருக்கு போக அப்படின்னா ஹுமாயூனுக்கு போகும். ஆக்ரா போயிட்டான் அப்படின்னா, தம்பி ஆக்ரா போயிட்டான் அப்படின்னா ஆட்சியை கைப்பற்றிடுவான். ஸோ நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் சமாதானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூன் ஆக்ராவை அஸ்காரி கைப்பற்றிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இடையிலையே போயிட்டு இடையில தடுத்து நிறுத்துவார். எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் பார்த்து ராஜஸ்தானில் சமாதானம் பண்ணிடுவார். சரியா? இந்த டைமில் ஹுமாயூன் எங்கே இருந்திருப்பாருன்னா மாண்டூல் வந்திருப்பார். மாண்டூல் வந்து ராஜஸ்தானில் போயிட்டு அவரை பார்த்து சமாதானம் பண்ணிடுவார். வேணாண்டா, நீ குஜராத்தியை நீ பார்த்துக்கோ, நீ அங்கெல்லாம் ஆக்ராக்கெலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த பிரச்சனை முடிஞ்சு. அடுத்து வந்து பாருங்கள், ஹுமாயூனுக்கு இருந்த ஒரு பெரிய தொல்லை யார் அப்படின்ட்டா ஷெர்ஷா. பாருங்களேன், ஷெர்ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், நார்மலாக வங்காளம், அதாவது பீகார் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்த ஒருத்தரோட பையன்தான் ஷெர்ஷா. பீகார் உத்தரப்பிரதேசம் பகுதியில் ஆட்சி செய்தவர் ஷெர்ஷா. சரியா? ஸோ இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருவார் ஷெர்ஷா. இந்த வளர்ச்சி யாருக்கு பிடிக்காதுன்னா ஹுமாயூனுக்கு வந்து பிடிக்காது. அதனால் 1532 தௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆப்கானியரை தோற்கடிக்கிறாரு. அதே மாதிரி சுனார் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது. அந்த சுனார் கோட்டையை முற்றுகிறாரு. இந்த சுனார் கோட்டை யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷா கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முற்றுகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அந்த முற்றுகை வந்து நடக்கும். அந்த டைமில் ஷெர்ஷா வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டால் வெள்ளைக்கொடி காட்டிடுவார். சரிப்பா, சண்டைலாம் வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம், முகலாயருக்கு கீழே நான் வந்து வந்துடுறேன், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஓகே, ஹுமாயூனும் சரி சொல்லிட்டாப்ல, நம்ம விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறாரு. ஆனால் அதுதான் அவங்க பண்ண தப்பு. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னால் வந்து டெல்லி சுல்தான்களில் ராஜபுத்திரர்கள் பார்த்துருப்போம். பிருத்விராஜ் சவுகான் இந்த மாதிரி தான் வந்து விட்டு வந்திருப்பார். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரும் வந்து விட்டுட்டார். விட்டதோட விளைவு பின்னால் இவர் வந்து பெரிய அளவில் வந்து அனுபவித்தார். என்ன அப்படின்னு கேட்டால், நான் அது பின்னால் சொல்கிறேன். பகதூர் ஷா தொடர்பான போர்களில் வந்து இவர் வந்து ஈடுபட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெர்ஷா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பெங்காலை கைப்பற்றுறார். ஸோ ஸ்டார்டிங்கில் பெங்கால் சொல்லியிருப்பேன் ஆட்சி பண்ணியாருன்னு சொல்லிட்டு, பெங்காலை இன்னொருத்தர் ஆட்சி பண்ணியிருக்காரு, அதை வந்து கைப்பற்றுறாரு. இப்போ பெங்காலையும் கைப்பற்றிட்டார். இப்போ வந்து பாருங்கள், வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் 3மே ஒரு பெரிய பிளேசஸ் இவர் கண்ட்ரோலில் வந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா, கண்டிப்பாக ஷெர்ஷாவை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா வங்காளம் நோக்கி ஹுமாயூன் வந்து வராரு. இவர் வர்ற நேரத்தில் கவுர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வர்றப்ப இவரோட சகோதரர் என்னன்னா ஹிண்டால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளர்ச்சி பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் தான் அரசுக்கு வருவேன், நான் தான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பண்ணுறாரு. என்னடா இவங்களோட ஒரு பெரிய ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்ராவுக்கு போகிறாரு. பாருங்கள், சண்டைக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த டைமில் தம்பி இப்படி பண்ணுறான்னு கேட்டோன்னா ஆக்ராவுக்கு போய் அவரை போய் சமாதானம் பண்ணுவார். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் போகிற டைமில் இவர் வந்து கிளம்பிட்டார் இல்லையா, இவர் போன உடனே ஷெர்ஷா வந்து அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்திருப்பார். இவர் போன உடனே அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படைகளை பூரா அடிச்சு தூக்கிறாரு. இப்போ ஹுமாயூன் திரும்ப வாராரு. திரும்ப வாரப்போ பிளேஸ் எது அப்படின்னு கேட்டால் சவுசா அப்படிங்கிற ஒரு பிளேஸை வாரப்போ பெரிய போர் வந்து நடக்குது, மிகப்பெரிய போர் வந்து நடக்குது. அதுதான் என்ன போர் அப்படின்னு கேட்டால் சவுசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுசா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் 1539 நடைபெற்றது. இந்த போரில் ஷெர்ஷா வின் பண்ணிட்டார். பாருங்கள், இந்த போரில் 7000 முகலாய படை வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து போர் வந்து நடக்குது. இந்த போரில் விட்டுருந்தால் ஹுமாயூனையே வந்து கொண்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் தன்னோட உயிரை காத்துக்கொள்றதுக்காக கங்கை நதியை நீந்தி கடந்து போகிறாரு.
திரும்ப கங்கை நதி நீந்தி கடந்து ஆக்ராவுக்கு வந்து போகிறாரு. ஆக்ராவுக்கு போயிட்டு ஹிமாயனோட சகோதரர்கள் அஸ்காரி, ஹிண்டால் 2 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷாவை எதிர்கொள்கிறதுக்காக படையை வந்து திரட்டுறாரு. இந்த மாதிரி நாங்கள் போரில் தோற்று போயிட்டோம், திரும்ப நம்ம வந்து போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாரு. கம்ரான் ஹெல்ப் பண்ண மாட்டான். கம்ரான் தான் கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். கடைசியாக மோதல் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா கன்னௌசியில் நடந்துருச்சு. அதுதான் கன்னௌசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னௌசி போர் 1740. கன்னௌசி போரில் ஹிமாயனோட படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. அவருக்கு வந்து படையே இல்லை, நாடு போயிடுச்சு, அவ்வளோதான். நாடுலேருந்து நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிமாயன் வந்து தப்பிச்சு ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு அப்படின்னா ஈரானுக்கு தப்பிச்சு ஓடுறாரு. பாரசீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுக்கு தப்பிச்சு ஓடிறாரு. தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் டெல்லி கண்ட்ரோல் ஃபுல்லாக யார் கண்ட்ரோல் வந்துச்சு அப்படின்னா ஷெர்ஷா கண்ட்ரோலில் வந்துடுச்சு. பாருங்கள், முகலாயர்களில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிட்டு போனால் பாபரோட பையன் என்ன பண்ணிருக்காரு, ஓடி போயிருக்காரு. இப்போ ஷெர்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிமாயன் திரும்ப வருவார். பாருங்கள், ஷெர்ஷா வந்து 1745 இறந்து போவார். 5 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் டெல்லியை, இறந்து போயிடுவார். ஷெர்ஷாவுக்கு பின்னால் வர்ற ஆட்சியாளர்கள் அந்தளவுக்கு வந்து திறமையாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது யாருக்கு ஈஸியாக போச்சு அப்படின்னு கேட்டால் ஹிமாயனுக்கு ஈஸியாக போச்சு. ஈரானுக்கு தப்பிச்சு ஓட்டாரா, ஈரான் அல்லது பாரசீகத்துக்கு தப்பிச்சு ஓட்டாரா, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானில் காந்தஹாரையும் காபூலையும் கைப்பற்றார். அங்கே போயிட்டு ஈரானுக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி இவரோட கம்ரான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் போயிட்டு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாரு. பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் போயிட்டும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இறுதியில் கம்ரானை வந்து சமாதானம் பண்ணிட்டார். எப்படியோ சரி வேண்டாம், தாயா பிள்ளையா பழைய இருக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணிடுறாரு. இந்த டைமில் ஷெர்ஷாவோட ஆட்சி, ஏன்னா ஷெர்ஷா இறந்து போயிட்டார், ஷெர்ஷாவோட ஆட்சி பகுதியில் நிறையா வந்து தனித்தனியாக ஓடிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து வராரு நம்ம ஆள் யார், ஹிமாயன் வராரு. அவர் ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரசீக அரசர் ஷா தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஷா தாமஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப்போட 1555 திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை கைப்பற்றிட்டார். கைப்பற்றி 1 வருஷம் தான் ஆட்சி பண்ணார். என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் 1556 டெல்லி கோட்டைக்குள்ளே ஒரு லைப்ரரி வந்து இருக்குது. அந்த லைப்ரரியில் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து இறந்து போயிட்டார். பாருங்கள், இதை பற்றின ஒரு விஷயத்தை இவரோட இறப்பை பற்றி அழகாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருப்பா. ஸ்டான்லி லேன்பூல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை முழுவதும் இடறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான வரிகள். ஏன்னா அவருக்கு வந்து நிறையா சோதனைகள், எங்கிட்டு போனாலும் அடி தான். யாருக்கு, ஹிமாயூனுக்கு எங்கே போனாலும் அடி தான். தம்பிகளும் பிரச்சனை, பகதூர் ஷா பிரச்சனை, ஷெர்ஷா பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. ஸோ கடைசியில் வந்து பாவம் லைப்ரரியில் கீழே விழுந்து இறந்து போயிட்டார் ஹிமாயூன். இதோட ஹிமாயூனோட சாப்டர் க்ளோஸ். ஹிமாயூன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அதிகமாக படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஹிமாயூனோட போர்கள் 2 போர்கள், ஒன்று சவுசா போர், இன்னொன்று கன்னௌசி போர் அப்படிங்கிறது 1539 1540. சரியா? அடுத்து இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது, எங்கே தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறது மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்ததாக ஷெர்ஷா சூர் வராரு. ஷெர்ஷா 1540 1545 வரைக்கும். ஷெர்ஷா பொறுத்த வரைக்கும் ஷெர்ஷா பீகாரில் சசாரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வர ஹசன் சூரி அப்படிங்கிற ஒரு ஆப்கானிய பிரபுவோட பையன்தான் இந்த ஷெர்ஷா சூர். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபரித். ஆக்சுவலாக இவர் பிறந்தப்ப வச்ச பேர் ஃபரித். ஏன் ஷெர்ஷா அல்லது ஷெர்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவர் வந்து புலியை கொண்டிருப்பாராம். புலியை கொண்டதுனால ஷெர்கான் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இவர் அரியணை ஏறினதுக்கப்புறம் ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், இவர் ஆட்சி பண்ணது ஒரு 5 வருஷம் தான். ஆனால் அந்த 5 வருஷத்தில் வங்காளத்துலேருந்து சிந்து வரைக்கும், ஜம்மு காஷ்மீர் தவிர சிந்து வரைக்கும் இவர் வந்து ஒரு பெரிய பேரரசு வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இவரோட வெற்றிகள் மற்றும் தோல்விகள். ஃபஸ்ட்டு ஹிமாயூனுக்கு எதிராக 2 போர் வந்து பண்ணார், அதில் வெற்றி பெற்றுட்டார். அடுத்து மாலவம் போரிடாமலேயே வீழ்ந்துருச்சு. மேவாரோட உதய் சிங் எதிர்ப்பு தெரிவிக்காமல் சரணடைஞ்சிட்டார். கலிஞ்சார், ஆனால் இவர் காலத்தில் இவர் ஒரு கோட்டையை கைப்பற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார், கலிஞ்சார் கோட்டை. இந்த கலிஞ்சார் கோட்டையை கைப்பற்றணும்னு நினச்சிட்டே இருப்பார். அதுக்கு நிறையா முயற்சிகள் எடுப்பார். ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். கலிஞ்சார் கோட்டை கடைசி வரைக்கும் இவரால் கைப்பற்றவே முடிஞ்சிருக்கிறாரு. அடுத்து வந்து பாருங்கள் ஷெர்ஷாவோட சீர்திருத்தம். ஷெர்ஷாவோட சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காருப்பா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கிஷர்கான் அப்படிங்கிற ஒருத்தரை வங்காளத்துக்கு ஆளுநராக நியமனம் பண்ணுறாரு. ஷெர்ஷா வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை தான் நியமனம் பண்ணுறாரு. ஆனால் அந்த கிஷர்கான் பின்னால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் பெங்காலோட கவர்னர், ஸோ நான் என்னோட இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு.
இது யாருக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டால் நம்ம ஷெர்ஷாவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ ஷெர்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடக்கிறதுக்காக இவரே வந்து போவார். சரியா? ஸோ இவரே போய் அடக்கிடுவார். ஓகேவா? அடக்கி அந்த பகுதியை வந்து இவர் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிடுவார். அடுத்து இந்த மாதிரி இவர் பண்ணதுனால எல்லா பிராந்தியம் அப்படின்னா இவர் கீழே உள்ள பிளேசஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கீழே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிராமங்களில் களவு போகிற பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு நம்புகிறாரு. ஸோ விவசாயத்திற்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. இவரோட படைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அப்போ போகிறப்ப விவசாயம் பண்ணுற நிலம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அழிக்கக்கூடாது. இப்போ குதிரை வழியாக போவாங்க, விவசாயம் இப்போ அரசரோட படைகள் தானே எப்படி வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. விவசாய நிலம் இருக்கா, அதில் போகாத, பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாரு. நிலத்தை முறையாக அளவு செஞ்சு அதுக்கு வரி வந்து நிர்ணயம் செய்கிறாரு, கரெக்டான வரி. அடுத்து சில இடங்களில் மட்டும் ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு. ஜாகிர்தாரி முறைனா என்ன, ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி வாணிகத்தில் நுழைவு வரியும் விற்பனை வரியும் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எந்த வரியும் வசூலிக்கலை. ஷெர்ஷாவோட நாணய முறை அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு அடித்தளம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து பாருங்கள், மேற்கில் சிந்து பகுதியிலேருந்து வங்காளத்தில் சோனார்கான் வரைக்கும் ஒரு ரோடை வந்து சரி பண்ணியிருக்கிறாரு. லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் புதிய ரோடு வந்து போட்டிருக்காரு. நம்ம இந்தியாவில் ரோடு போட்டதுக்கு ஒரு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். இப்போ ரோடு போடுறது மட்டும் இல்லை, அங்கே சராய் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்திரத்தை வந்து வச்சுருக்கிறாரு. இப்போ வணிகர்கள் வந்து ரோடு வழியாக போவாங்களா, அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு போகணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்திரத்தை வந்து வச்சுருக்கிறாரு. ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலேருந்து உதவித்தொகை வழங்குறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், அக்பர், தோடர்மால் இவங்கெல்லாம் இவரோட அதாவது ஷெர்ஷாவோட நிர்வாக முறையை பின்பற்றி தான் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முகலாயர்களே மிக சிறப்பான நிர்வாக முறையை பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அக்பர். அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட நிர்வாக முறையை தான் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து கட்டிடக்கலை. இவர் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய நகரத்தை உருவாக்க தொடங்கியிருக்கிறாரு. அதை வந்து புராணகிலா அப்படின்னு சொல்கிறாங்க. புராணகிலா அப்படின்னா ஓல்டு ஃபோர்ட் அப்படிங்கிறது. அதேமாதிரி இவரோட கல்லறை மாடத்தை சசாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கட்டியிருக்கிறாரு. சரியா? ஓகே. அடுத்து இந்த ஜாகிர்தாரி முறைனா என்ன, ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஜாகிர்தாரி முறைனா இது வந்து ஒரு நில உடைமை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டெல்லி சுல்தானியர் காலத்தில் தான் இந்த ஜாகிர்தார் முறை வந்து இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸில் வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை அவங்க வந்து வச்சுக்கிடுவாங்க. அந்த வரி வசூல் செய்கிற அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரி மாதிரி வந்து இருப்பாங்க. அதுதான் ஜாகிர்தார் அப்படிங்கிறது. அடுத்து ஜமீன்தாரி முறை. பாரசீக மொழியில் ஜமீன்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலத்தின் உடைமையாளர் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இந்த ஜமீன்தார் அப்படிங்கிற இந்த விஷயம் முகலாயர்கள் காலத்தில் சும்மா குறிப்பிட்ட மக்களுக்கெல்லாம் கொடுக்கல. முக்கியமான பிரபுக்கள், உயர்ந்த குடியினை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஜமீன்தாரை வந்து போட்டிருக்காங்க. அக்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபுக்களுக்கும் அடுத்து வந்து அரச குடும்பத்தில் வழிவந்தவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி பரம்பரையாக அனுபவிக்கிற உரிமையும் கொடுத்துட்டாரு அக்பர். அதே மாதிரி ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் குத்தகைதாரர்கிட்ட விட்டுருவாங்க. குத்தகைதாரர்கிட்ட வந்து காசை வாங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டுவாங்க. அதுதான் ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ யாரை பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷாவை நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? ஓகே, அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு கேட்டால் அக்பர் வராரு. அக்பர் பொறுத்த வரைக்கும் 1556லேருந்து 1605 வரைக்கும் இவரோட காலம் அப்படின்னு சொல்லலாம். அக்பர் அரியணை ஏறுறது. ஆக்சுவலாக அக்பர் யார் அப்படின்னு கேட்டால் ஹுமாயூனோட பையன். பாருங்கள், ராஜபுதனத்து பாலைவனங்களில் ஹுமாயூன் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அவருடைய மனைவி 1542 ஆண் மகனை பெற்றெடுத்தார். பாருங்கள், 1542 1540 அடித்து பற்றி விட்டாங்க. 1542 யார் பிறந்தாங்க அப்படின்னா அக்பர் பிறந்துட்டார். அப்போ இவருக்கு நாடு கிடையாது, ஹுமாயூனுக்கு நாடு கிடையாது. இந்த ஆண்மகன் தான் ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர். சரியா? 1556 ஹுமாயூன் இறந்து போகிறாரு. நூலகத்தில் இறந்து போயிருப்பார் இல்லையா, இறந்து போகிறாரு. அப்போ இவருக்கு 14 வயசு தான் ஆகுது. யாருக்கு? அக்பருக்கு வெறும் 14 வயசு தான். 14 வயசில் அக்பர் அரசராக முடிசூட்டப்படுறார். 14 வயசில் 8th or 9th நம்மலாம் படிப்போம். அந்த வயசில் அரசராக முடிசூட்டப்படுறார்.
அப்போ அக்பர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் இல்லையா, அதனால் இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தளபதியை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது பகர ஆளுநர். அக்பரோட பேரில் இந்த ஆளுநர் வந்து ஆட்சி பண்ணுவார். பைராம் கான் அவர் பேர். இரண்டாம் பானிபட் போர் 1556. அக்பர் காலத்தில் நிறைய போர்கள் வந்து நடந்திருக்கும். அதில் மிக முக்கியமான போர் இரண்டாம் பானிபட் போர் 1556. பாருங்கள், இப்போ ஷெர்ஷா வம்சத்தில் நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர், அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அடில் ஷா அப்படிங்கிறது. இந்த அடில் ஷாவோட இந்து படைத்தளபதி ஹெமு, இந்து மதத்தை சார்ந்த படைத்தளபதி ஹெமு. இந்த ஹெமு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நான் யாரை வெற்றி கொள்கிறேன் அப்படின்னா மொகலாயரான அக்பரை நான் வந்து வெற்றி கொள்கிறேன், ஸோ எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடில் ஷாட்டை கேட்பார். அடில் ஷாரும் ஓகே சென்றுவா வென்றுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவார். ஹெமு வராரு. என்ன அப்படின்னு கேட்டால், ஹெமு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக வந்து டெல்லி தாக்கலை, டேரெக்டாக வந்து குவாலியரையும் ஆக்ராவையும் கைப்பற்றுறாரு. ஸோ ஆக்ராவை கைப்பற்றிட்டா டெல்லி எடுத்து வந்துடுவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1556 நவம்பர் மாதம் ஹெமுவை அக்பர் இரண்டாம் பானிபட் போரில் சந்திக்கிறார். ஆக்சுவலாக அக்பர் சந்திப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அக்பரோட பகர ஆளுநரான பைராம் கான் தான் சந்திப்பார். சிறந்த படைத்தளபதி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவுக்கு ஆக்சுவலாக ஹெமு தான் ஜெயிக்கிற மாதிரி வந்து வந்திருப்பார். ஆனால் வந்து பாருங்கள், அந்த போர் முடியிருந்த தருவாயில் எங்கேருந்தோ வந்த ஒரு அம்பு அவரோட கண்ணில் பாஞ்சிருமா, பாஞ்சு அவர் வந்து மயக்கம் அடைஞ்சிருவார். ஸோ மயக்கம் அடைஞ்ச உடனே தலைமை வந்து இல்லை, தலைமை பொறுப்பு வந்து இல்லை. ஸோ ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பீதி ஆகிடுறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பைராம் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹெமுவை கைது பண்ணி போர்க்களத்திலேயே ஹெமுவை கொன்றுவார். சரியா, இரண்டாம் பானிபட் போரில் வின் பண்ணிடுவாங்க. இப்போ பைராம் கான் ஒரு சிறந்த ஒரு நபராக வந்து இருக்கார் இல்லையா. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கீழே உள்ள பிரபுக்கள் இருப்பாங்க இல்லையா, ஆளுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொஞ்சம் அடாவடித்தனமாக வந்திருக்கிறாரு, ஒரு கெத்தாக வந்திருக்கிறாரு, ரொம்ப வந்து பண்ணுறாரு, நான் தான் அரசன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. இது அக்பருக்கு பிடிக்கலை. பிரச்சனை வந்து நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், அக்பரோட முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பகர ஆளுநருக்கு கீழே குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூல்லேருந்து ஜான்பூர் வரைக்கும் இந்த பிளேஸ் வந்து விரிவடைஞ்சது அப்படிங்கிறாங்க. யாருக்கு கீழே? நம்ம பைராம் கான் கீழே. பாருங்கள், பைராம் கான் என்ன பண்ணுறாருன்னா பிரபுக்கள்கிட்ட இருமாப்போடு நடந்து கொண்டார். இதனால் அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பைராம் கானை பணி நீக்கம் பண்ணுறாரு. பகர ஆளுநர்னா இனிமேல் வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதிர்த்து பைராம் கான் அக்பர்கிட்டே சண்டைக்கு வராரு. சரியா, ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்தவர் இல்லையா, சின்ன பையன் தானே அக்பர் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராரு. இதை பார்க்குறாரு அக்பர், பார்க்குறாரு, என்ன சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை வந்து நம்ம அது ஒரு டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா வேண்டாம் நம்மளுக்கு சண்டை வேண்டாம், நீ கொஞ்ச நாள் என்ன ஒன்று மெக்காவுக்கு போயிட்டு வா. சரியா, மெக்கா சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, மெக்கா முஸ்லீம்களுக்கு அங்கே புனித தலம், மெக்காவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சரி அக்பர் சொல்கிறாரில்ல நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புவார். ஆனால் பின்னாலேயே இவரை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிவிட்டுருவார் அக்பர். பாருங்கள், இவர் மெக்காவுக்கு போகிற வழியில் குஜராத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்பரோட தூண்டுதலின் காரணமாக ஒரு ஆப்கானியர் ஒருத்தரால் பைராம் கான் கொல்லப்பட்டுருவார். ஸோ பைராம் கானோட கதை முடிஞ்சு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பைராம் கான் தானே நம்மளுக்கு எதிராக வந்து அதாவது எதிராக வந்து பேசினார், அவரோட குடும்பம் ஒன்றும் பண்ணலை இல்லையா, அதனால் பைராம் கானோட குடும்பத்தை டெல்லிக்கு வந்து கூப்பிட்டு வந்து பைராம் கானோட பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அப்துல் ரஹீம். இவர் கொஞ்சம் நாள் டேலண்டான ஆள். அவருக்கு கான் இ கானான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அக்பரோட அவையிலே வைக்கிறார். ஓகேவா. அடுத்து வந்து பாருங்கள் அக்பரோட படையெடுப்புகள். அக்பரோட படையெடுப்புகள் பொறுத்த வரைக்கும் நிறைய படையெடுப்புகள் வரும்பா. ஆக்சுவலாக நம்ம முகலாயர்கள் படிக்கிறதுல நிறையா படையெடுப்புகளை மேற்கொண்டது அக்பராக தான் இருப்பார். 1562 மாலவம் பாஜ் பகதூர் அப்படிங்கிற ஒருத்தட்ட இருக்குது. இந்த மாலவத்தை பாஜ் பகதூர்கிட்டருந்து கைப்பற்றி பாஜ் பகதூரை எனக்கு கீழே நீ மன்சாப்தராயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து 1564 கோண்டுவானா பகுதியோட ராணி துர்காதேவி. ஆக்சுவலாக நம்ம அக்பர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் பெண்ணரசிகள் இருக்கிற நாடாக பார்த்து சண்டைக்கு போவார். அந்த அடிப்படையில் ராணி துர்காதேவிலாம் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து பாருங்கள் ராணி துர்காதேவி மேலே படையெடுத்து போவார். ஏன்னா பெண்ணரசி இல்லையா, அதனால் படையெடுத்து போவார். இப்போ அவரோட மகன் வீரநாராயணன் 2 பேரும் சண்டை போடுவாங்க. ராணி துர்காதேவி சும்மா சொல்லக்கூடாது, சண்டை போடுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க. இருந்தாலும் கடைசியில் ஒரு ஒப்பந்தம் மூலமாக கோண்டுவானா பகுதியை இணைச்சிடுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள் சித்தூர். அக்பரோட இதில் சித்தூர் போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான போர். 1568 சித்தூர் பகுதியோட ராணா உதய்சிங் இவர் தான் வந்து அங்கே ராஜா வந்திருப்பார். ராணா உதய்சிங்கிட்டருந்து சித்தூரை கைப்பற்றிறாங்க.
ஆக்சுவலாக சித்தூரை ஒன்றும் அவ்வளோ லேஸை வந்து கைப்பற்றலை. 1568 கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முற்றுகிறாரு அக்பர். முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் தான் சித்தூர் கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த போரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணா உதய் சிங் இந்த சித்தூரை இழப்பதுக்கு முன்னால் ரொம்ப கடுமையாக போர் செய்கிறாரு. ராணா உதய் சிங் வேறு வழி இல்லை, குன்றுகளுக்குள்ளே பின் வாங்குறாரு. அதாவது சண்டை நடக்கிறப்ப குன்றுகளுக்குள்ளே பின் வாங்குறாரு. ஆனால் அந்த டைமில் அவரோட மிகச்சிறந்த தளபதிகளான ஜெய்மாலும் பட்டாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் போரை தொடர்ந்து நடத்துகிறாங்க. அரசன் இல்லை இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதிராளியை நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மிக திறமையாக சண்டை போடுறாங்க. யார்? ஜெய்மாலும் பட்டாவும். ஒரு நிமிஷம் அக்பரே வந்து ஆடி போவார், என்னடா இது அரசனே இல்லை ஆனால் தளபதிகள் இவ்வளோ இதாக வந்து வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ ஆடி போயிருந்தால் இவரோட திறமையான இந்த 2 பேரோட திறமையான ஒரு விஷயத்தை பார்த்து இந்த 2 பேரோட, அதாவது ஜெய்மாலும் பட்டா, இந்த 2 பேரோட நினைவாக ஆக்ரா கோட்டையில் நுழைவாயில் அவங்களுக்கு சிலை வச்சுருக்கிறாரு. அப்போ எப்படி சண்டை போட்டிருப்பாங்க. அக்பரை ஒரு நிமிஷம் வந்து அள்ளு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சண்டை அந்த அளவுக்கு வந்து போட்டிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ சித்தூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைப்பற்றப்பட்டுருச்சு. சித்தூர் கைப்பற்றப்பட்டது தெரிஞ்ச உடனே ராஜபுத்திர அரசுகள் ராந்தம்பூர், கலிஞ்சார், பீகானீர், ஜோத்பூர், ஜெய்சல்மார் இதெல்லாம் நீட்டாக சரணடைஞ்சிட்டாங்க. சரி, அவ்வளோ பெரிய சித்தூரே வந்து தோற்கடிச்சிட்டாங்க, நம்ம என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு சரணடைஞ்சிட்டாங்க. அடுத்து முசாபர் ஜா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்து 1573 வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தை கைப்பற்றுறாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், பீகார், வங்காளம் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு வந்த தாவூத் கான் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு 1576 இந்த 2 பகுதிகளுக்கும் முகலாய அரசோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இணைச்சிட்டாங்க. அடுத்து வந்து பாருங்கள், ராஜா மான்சிங், பகவன் தாஸ் இந்த 2 பேரோட உதவியோட அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடிக்கிறார். அடுத்து காஷ்மீரை 1586 கைப்பற்றாரு. சிந்துவா 1591 கைப்பற்றாரு. 1591 காண்டேஸை கைப்பற்றாரு. அடுத்து 1596 சான்பி யார் அப்படின்னு கேட்டால் முசாபர் ஜா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அவரோட அகமது நகரோட பகர ஆளுநர் தான் இந்த சான்பி. இந்த சான்பிகிட்டேருந்து பெரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதி உடன்படிக்கை அடிப்படையில் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சான்பி வந்து ஒரு பெண் தான், சரிங்களா? ஆனாலும் மிக திறமையாக வந்து போர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு அமைதி உடன்படிக்கை அடிப்படையில் இதை வந்து முகலாய அரசோடு சேர்த்துருவாங்க. அடுத்து ஹால்டிகட் போர் 1576 ராணா உதய்சிங்கோட மகன், அப்பா வந்து ஏற்கனவே சித்தூரில் வந்து தோற்கடிக்கப்பட்டார் இல்லையா, ராணா உதய்சிங்கோட பையன் ராணா பிரதாப், இவர் வந்து சண்டைக்கு வராரு. எங்கே? ஹால்டிகாட் போர். அந்த போரில் அக்பர் வந்து வின் பண்ணிட்டார். இருந்தாலும் இந்த ராணா பிரதாப் வந்து சிறந்த படை வீரர், இவர் வந்து ராஜா தான். இருந்தாலும் சண்டை வந்து பாருங்கள், தோல்வி அடைந்த போதிலும் சேத்தக் அப்படிங்கிற ஒரு தன்னோட குதிரையில் இருந்து அதாவது காட்டில் இருந்தவாறே, சரியா, காற்றில் இல்லை காட்டில் இருந்தவாறே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் போரை தொடர்ந்துருப்பார். சரியா? பாருங்கள், அவரோட குதிரை பேர் என்னது? சேத்தக் அப்படிங்கிறது. அடுத்ததாக அக்பரோட கொள்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல கொள்கைகள் தான்ப்பா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிசியா வரியை நீக்கிறாரு. ஜிசியா வரி அப்படிங்கிறது டெல்லி சுல்தான் காலத்தில் கொண்டு வரப்பட்ட வரி. அதாவது முஸ்லீம்கள் அல்லாத நபர்கள் மேலே போடுற வரி, முக்கியமாக இந்துக்களுக்கு போடுற வரி தான் இந்த ஜிசியா வரி. அதை தூக்கிட்டார். ஓகேவா? அடுத்து இந்து புனித யாத்திரைகள் மேற்கொள்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் வரி வந்து கொடுக்கணும். ஆனால் இவர் வந்து அது வந்து தூக்கிட்டார். போர்க்கைதியில் அடிமையாக்குற நடைமுறையை தூக்கிட்டார். அடுத்து இந்து விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறுற பழக்கத்தை ஒழிச்சிட்டார். இது எல்லாமே இந்த ராஜபுத்திரர்களில் வரும். ராஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொண்டார். பாருங்கள், கல்யாணம் பண்ணி நாட்டை வந்து சேர்க்குறாரு. ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம், நிறையா கல்யாணம் பண்ணிப்பார். சரியா? ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பாரமால், இவரை வந்து பீகாரிமால்னு சொல்லுவாங்க. இவரோட பொண்ணான ஹர்காபாயை கல்யாணம் முடிக்கிறார். இந்த ஹர்காபாய் தான் பின்னால் ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்பருக்கு நிர்வாகத்தில் கொஞ்சம் உதவுனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோதா அக்பர் ஏன் ஜோதா அக்பர்னு சொல்கிறாங்க அப்படின்னா பின்னாலேருந்து இவங்க தான் வந்து செயல்படுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜோதா அக்பர் பீகானீர், ஜெய்சால்மர் ராஜபுத்திர இளவரசலையும் திருமணம் செய்து கொண்டார். பாருங்கள், பீகானீர், ஜெய்சால்மர், ராஜபுத்திர இந்த 3, இங்கே 3 இருக்குது. ஏற்கனவே 4 கல்யாணம் முடிச்சிருக்காரு. அதாவது புத்தகத்தில் 4 கல்யாணம் காமிச்சிருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் எத்தனை கல்யாணம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்து ராஜா பகவன் தாஸோட மகனான ராஜா மான்சிங் அக்பரோட நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக இருந்திருக்கிறாரு.
சரியா? அடுத்து வருவாய்த்துறை நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய ராஜா தொடர்மால் திவானாக பதவி உயர்த்தப்பட்டிருக்கிறாரு இவர் காலத்தில். அக்பரோட நண்பர் யார் அப்படின்னு கேட்டால் பீர்பால். அதே மாதிரி அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதேப்பூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவார். சரியா? அடுத்து மண் சப்தாரி முறை. மண் சப்தாரி முறையை யார் அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு கேட்டால் அக்பர் தான் அறிமுகம் செய்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால் பிரபுக்கள், குடிமைப்பணி சார்ந்த இராணுவ அதிகாரிகள், நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண் சப்தார் அப்படிங்கிற ஒரு இந்த வேலைக்கீழே வந்து கொண்டு வராங்க. இவங்க எல்லாத்துக்குமே மண் சப்தார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துறாரு. இந்த மண் சப்தார் தகுதியை பொறுத்தவரைக்கும் ஜாட்டு, சவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஜாட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண் சப்தார்ட்டையும் இருக்கிற இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை நிர்ணயம் செய்கிறது. அதாவது 10 முதல் 10,000 வரைக்கும் இருக்கும். இதில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீ வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. சவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழே உள்ள குதிரைகளோட எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. சரியா? அதே மாதிரி மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது பரம்பரை உரிமை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு மன்சப்தாரி வந்து இறந்து போயிட்டாங்களா, உடனே அந்த பகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அரசு வந்து எடுத்துக்கிறோம். சரியா? யாரை வேணால் வந்து அவங்க வந்து போடுவாங்க. அடுத்து அக்பரோட மத கொள்கை. மத கொள்கையை பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைதீக முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா மதத்தின் மேலேயும் எந்த ஒரு பாகுபாடும் காட்ட மாட்டார். சூபி தத்துவங்கள் மேலே ஆர்வமாக வந்திருக்கிறாரு. அக்பரோட தத்துவம் என்ன அப்படின்னா சுல் இ குல் அப்படிங்கிறது. சுல் இ குல் அப்படிங்கிறது அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூட்டத்தை வந்து பதேப்பூர் சிக்ரியில் அக்பர் வந்து நிறுவுறாரு. ஆக்சுவலாக இந்த இபாதத் கானா அப்படிங்கிறது எல்லாருமே வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. இவரோட கோட்பாடு ஒரு கடவுள் கோட்பாடாக வந்து இருந்துச்சு, தீன் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த இபாதத் கானால பிரச்சனைகள் நிறையா வந்து வரும். அதனால் பின்னால் அதை வந்து மூடிடுவார் இபாதத் கானாவை. ஓகேவா? அக்பரோட கோட்பாடு தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு, அதுக்கு பேர் தீன் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பரோட மரியாதை பெற்ற பிற மதக்குருக்கள் யார் அப்படின்னா சூபி துறவி சலீம் சிஸ்டி, சீக்கிய துறவி குரு ராம்தாஸ் அப்படிங்கிறது. அடுத்து பண்பாட்டு பங்களிப்பு. பாருங்கள், இவர் கல்வியிலையும், அதாவது அக்பரோட சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து நூல்கள் இருந்திருக்குது. அக்பர் ஆதரித்த இசை மேதை யார் அப்படின்ட்டா தான்சேன். அக்பர் ஆதரித்த ஓவியர் யார் அப்படின்ட்டா தஸ்வந்த். சரியா? ஓகே, இப்போ அக்பரை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டா பார்த்துட்டோம். அக்பருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்ட்டா ஜஹாங்கீர் வராரு. ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் ஜஹாங்கீரோட காலம் என்ன அப்படின்னு கேட்டால் 1605 1627 வரைக்கும். இந்த ஜஹாங்கீர் யார் அப்படின்னு கேட்டால் அக்பரோட பையன். சரியா? இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் சலீம் அப்படிங்கிறது. இவரோட ஆட்சி ஏற்படுத்துகிறப்ப நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படிங்கிற பேரில் பட்டத்தை வந்து ஏற்கிறார். இந்த ஜஹாங்கீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது பொருள். உலகத்தை கைப்பற்றியவர். பாருங்கள், அதே மாதிரி இவருக்கு இந்த ஜஹாங்கீருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரச பதவியில் பெரும்பாலும் ஈடுபாடு இருக்காது. இவருக்கு என்ன ஈடுபாடு அப்படின்னா கலையில் ஈடுபாடு, ஓவியத்தில் ஈடுபாடு, தோட்டங்கள், மலர், இதில் தான் அதிகமாக வந்து ஈடுபாடு வந்து காட்டுறாரு. பாருங்கள், அதனால தான் உண்மையான ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா மனைவி மெஹருநிசா கையில் வந்து இருந்துச்சு. இவரோட மனைவி பேர் மெஹருநிசா, இவர் வச்ச பேர் நூர்ஜஹான் அப்படிங்கிறது. சரியா? ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அவரோட மகன் குஸ்ரு வந்து இருக்கார். ஜஹாங்கீரோட பையன் குஸ்ரு. இந்த குஸ்ரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஜஹாங்கீருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாரு. எப்படியாவது ஆட்சிக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாரு. அப்போ ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் குஸ்ருவோட கண்ணை பிடிங்கிடுவார். விழிகள் அகற்றப்பட்டன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குஸ்ருவுக்கு யார் உதவுறாங்க அப்படின்னு கேட்டால் சீக்கிய குரு அர்ஜுன் சிங் உதவுவார். ஸோ அதனால் அவரை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டுருவார். இதனால் ஜஹாங்கீருக்கும் சீக்கியர்களுக்கிடையே வந்து பிரச்சனை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக முகலாயர்களில் 2 பேர் தான் சீக்கிய குருவை கொண்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஹாங்கீர், இன்னொன்று அவுரங்கசீப். சரியா? ரைட்டு. இந்த ஜஹாங்கீர் காலத்தில் தான் நம்ம இந்தியாவில் போர்ச்சுகீசியருக்கு ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்துருப்பார். அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு, நம்மளை அடிமைப்படுத்தின ஆங்கிலேயர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான். அதே மாதிரி இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸோட பிரதிநிதியான தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்து வந்திருப்பார். அவர் வந்து கேட்பார், எங்களுக்கு வந்து வணிக மையம் அமைக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சூரத்தில் ஃபஸ்ட்டு வணிக மையத்தை வந்து அமைச்சிருவாங்க. யார்? பிரிட்டிஷ்காரங்க. அடுத்து வந்து பாருங்கள், மேவார் பகுதியோட ராணா அமர் சிங்குக்கு எதிராக தன்னோட மகன் குர்ரம் தலைமையில் படையெடுப்பு நடத்தி ஒழுங்குக்கு கொண்டு வந்திருப்பார். மேவார் ராஜபுத்திர பிளேஸ். சரியா? மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்ரம், இன்னொரு மகன். சரியா? ஏற்கனவே ஒரு பேர் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்காங்க, இன்னொரு மகன். அடுத்து வந்து பாருங்கள், 1608 தக்கான அரசான
அகமது நகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையின் கீழே சுதந்திர அரசாக அறிவிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அகமது நகர் யார் கண்ட்ரோலில் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் முகலாயர்கள் கண்ட்ரோலில் இருந்திருப்பாங்க. அதனால் அகமது நகரை இளவரசர் குர்ரமை கைப்பற்ற என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ட்ரை பண்ணுவார். ஆனால் கடைசியில் தோல்வியில் தான் வந்து முடிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த மாலிக் ஆம்பர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர் தான். எத்தியோப்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த மாலிக் ஆம்பர். இராணுவ மற்றும் நிர்வாக விவகாரங்களை செங்கிஸ்கான்கிட்ட கற்றுக்கிட்டு இருப்பார். 1626 மே 14 மாலிக் ஆம்பர் தன்னோட 78வது வயதில் மரணம் அடைஞ்சிருப்பார். இருந்தாலும் இந்த மாலிக் ஆம்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் மராத்தியர்களை ட்ரெயின் பண்ணியிருப்பார். நீ எப்படியாவது முகலாயர்களை அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. 1627 ஜஹாங்கீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போகிறாரு. ஜஹாங்கீரோட தளபதி மஹபத் கான் அப்புறம் குர்ரம் இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூர்ஜஹான் சதிக்கு எதிராக கலகம் செய்கிறாங்க. ஆக்சுவலாக நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நூர்ஜஹானோட மருமகனை எப்படியாவது வந்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சரியா? ஆனால் குர்ரம் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசப் கான் யார் அப்படின்னு கேட்டால் குர்ரமோட மாமனார். ஸோ இந்த ஆசப் கான் மேற்கொண்ட முயற்சிகளின் காரணமாக ஷாஜஹான் அப்படிங்கிற பேரோட குர்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியணை ஏறிடுவார். சரியா? கேட்கலாம், சார் நூர்ஜஹான் அப்போ வந்து குர்ரமுக்கு அம்மா இல்லையா? அம்மாவாக இருந்தால் எப்படி குர்ரமை வந்து ஆட்சி பண்ண விடுவாங்க? சரியா? அதை யோசிக்கணும். ஓகேவா? ரைட். சாரி, அம்மாவாக இருந்தால் எப்படி ஆட்சி பண்ணாமல் விடுவாங்க? வேறு யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஓகே. அடுத்து யார் வராங்க அப்படின்னா ஷாஜஹான் வராரு. ஷாஜஹான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா இவரோட இயற்பெயர் குர்ரம். 1627 1658 வரைக்கும் இவரோட ஆட்சி காலம். ஆக்சுவலாக கட்டிடக்கலை இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜஹானை சொல்லுவாங்க. இவர் காலத்தில் தான் தாஜ்மஹால் கட்டியிருப்பார், செங்கோட்டை கட்டியிருப்பார். சரியா? அவ்வளோ அழகாக கட்டியிருப்பார். ஷாஜஹான் அப்படிங்கிற பேருக்கு உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அகமது நகரை 1632 தன்னோட இணைச்சிக்கிட்டார். சரியா? அகமது நகரை சண்டை போட்டு வாங்கிக்கிட்டார். அடுத்து இவரோட காலத்தில் தான் சிவாஜியோட தந்தை ஷாஜி போன்ஸ்லே தக்கான அரசர்கள்ட்ட பணியில் சேர்கிறாரு. எதுக்காக? முகலாயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சிவாஜியோட தந்தை யார்? ஷாஜி போன்ஸ்லே. சரியா? இவரோட ஆட்சியோட காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் முகலாய புகழ் அதோட உச்சத்தை எட்டுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கலை அந்தளவுக்கு வந்து வளர்ந்துச்சு. தக்காணத்தை கைப்பற்றாரு. அதை அகமது நகர், காண்டேஸ், பெரார், தெலுங்கானா அப்படின்னு சொல்லி 4 மாநிலமாக பிரிக்கிறாரு. 4 மாநிலமாக பிரித்து அந்த 4 மாநிலத்துக்கும் ஆளுநராக தன்னோட மகனான அவுரங்கசீப்பை நியமனம் பண்ணுறாரு. 1638 அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் இழக்கப்பட்ட காந்தஹாரை கைப்பற்றார். பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியோட சம காலத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஷாஜஹான். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதேமாதிரி இந்த ஷாஜஹான் காலத்தில் தான் புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டிருக்குது. ஷாஜஹான் காலத்தில் நிறையா பேர் ஐரோப்பியர்கள் நிறையா பயணிகள் வந்து வந்திருக்கிறாங்க. ஃபெர்னியர், தாவர்னியர், மாண்டல்சா, பீட்டர் முண்டி. இதை ஒரு டைம் பார்த்துவோங்க. ஃபெர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு மருத்துவர், தாவர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு வைர வியாபாரி, மாண்டல்சா அப்படிங்கிறது ஜெர்மன் பயணி, பீட்டர் முண்டி அப்படிங்கிறது இங்கிலாந்து வணிகர். ஷாஜஹானோட இறுதி காலம் ஆக்சுவலாக 1657 ஷாஜஹான் வந்து நோய்வாய்ப்படுறாரு. சார் கேட்கலாம், சார் தாஜ்மஹால் எங்கே, செங்கோட்டை எங்கே அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். சரியா? இப்போ அரசர்கள் பற்றி மட்டும் பார்ப்போம். சரியா? 1657 ஷாஜஹான் வந்து நோய்வாய்ப்படுறாரு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட பிள்ளைகளுக்குள்ளே சண்டை நடக்குது. என்ன அப்படின்னா வாரிசுரிமை போர். வாரிசுகள் யார் அப்படின்னா தாரா, சூஜா, முராத்து, அவுரங்கசீப். இதில் அவுரங்கசீப் வந்து ஒரு கொடூரமான ஒரு கொடுங்கோலர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட 3 சகோதரர்கள் தாரா, சூஜா, முராத் இந்த 3 பேரும் கொன்னுட்டு அரியணை ஏறுறாரு. அது மாதிரி அப்பாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஆக்ரா கோட்டையில் சாபர்ஜ் அரண்மனையில் ஒரு வீட்டு கைதியாக தான் வச்சுருந்தார். யார்? அவுரங்கசீப். சரியா? அடுத்து லாஸ்ட்டு பேரரசரான அவுரங்கசீப் வராரு. 1658 1707 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆலம்கீர் அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவர் தீவிரமான ஒரு முஸ்லீம் மத வெறியர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தீவிரமான இவர் வந்து முஸ்லீம் மதத்தை வந்து பின்பற்றுவார். வெறியன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டேன்ப்பா. சரியா? மதத்தை வந்து பின்பற்றுவார். அடுத்து சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக இந்து வந்து பின்பற்றுவார். 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான் 2 பேரும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்துக்கள் மேலே திரும்பவும் ஜிசியா வரியை வந்து விதிக்கிறாரு. அக்பர் என்ன பண்ணியிருக்காரு? ஜிசியா வரியை தூக்கிட்டார். ஆனால் இவர் வந்து விதிக்கிறார். இந்துக்களை அரசு பணிகளை அமர்த்துவதை தவிர்க்கிறார். கவர்மெண்ட் வேலையாக கொடுக்கல இந்துக்களுக்கு. 1658 1666
681 1981 1681 காலத்தில் வட இந்தியாவில் இருந்த பந்தேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள் இவங்களோட கலகங்களை அடக்குறாரு. சரியா? அடுத்து ராஜபுத்திரர் மற்றும் மராத்தியரோட உறவு. ஆக்சுவலாக இது பகை தான். அவுரங்கசீப்போட மகன் இளவரசர் 2ஆம் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப்போட பையன் 2ஆம் அக்பர். இந்த பையன் என்ன பண்ணுறா அப்படின்னா அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செஞ்சுட்டே இருப்பான். நான் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜபுத்திரோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா இடையூறு வந்து பண்ணுவான். இளவரசர் 2ஆம் அக்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாஜியோட பையன் சாம்பாஜியோட சேர்ந்துக்கிடுவார். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நம்ம அப்பா அதாவது அவுரங்கசீப்பை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி எவ்வளவோ சொல்லி பார்ப்பார் முகலாயோட சேராத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்கலை. பாருங்கள், இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் போவார். சிவாஜியோட எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க முடியல. ஆனால் சிவாஜியோட பையனான சாம்பாஜியை கைது பண்ணி கொலை பண்ணிட்டார். சரியா? சீக்கியர்களோட 9வது குரு தேஜ் பகதூர் இவரோட காலத்தில் கொலை செய்யப்பட்டார். 1687 கோல்கண்டா கோட்டை கைப்பற்றப்பட்டது. அதே மாதிரி மராத்தியரான சிவாஜியை கைப்பற்றுறதுக்காக ஒரு 2 பேரை வந்து அனுப்புவார், செயிஸ்டகான், ஜெய்சிங். இல்லை செயிஸ்டகான் தோற்று போவார், ஜெய்சிங் தான் வந்து சிவாஜியை கூப்பிட்டு வருவார். அது நம்ம சிவாஜி பாடம் படிக்கிறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். அவுரங்கசீப்போட இறுதி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸ், கல்கத்தா, பம்பாய் இந்த இடங்களில் வணிக மையங்களை வலுவாக வந்து அமைச்சிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவிட்டாங்க. 1707 அகமது நகரில் அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டார் அப்படின்ட்டா இறந்து போயிட்டார். அவுரங்கசீப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாழும் புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவிங் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழும் புனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு கேட்டால் அவுரங்கசீப். ஏன் அப்படின்னா இருக்கிற அரசர்களையே முஸ்லீம் அந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றிய ஒரே ஒரு நபர் இவர் தான். அந்த குரான் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர் இவர் தான். அதனால தான் வாழும் புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவிங் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 7th-யும் 11th-யும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. சரியா? இன்னமும் 2வது வீடியோ வந்து வரும், நிர்வாகம் வீடியோ வந்து வரும். இதில் கொடுக்காத விஷயங்கள் நிர்வாகத்தில் நம்ம வந்து கொடுத்துருவோம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.